எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் இளவரசி வாணிதாசன். இன்னைக்கு கீமோதெரபிக்கு முன் நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களை பார்க்கலாம். கீமோதெரபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் கிட்ட சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த கீமோதெரபி நமக்கு எதுக்காக கொடுக்குறாங்க, இதை நம்ம எடுத்துக்கலன்னா நமக்கு என்ன பாதிப்பு, இதை எடுக்கும்போது நமக்கு வரக்கூடிய சைடு எஃபெக்ட்கள் என்ன, சைடு எஃபெக்ட்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் நம்ம ரெகுலராக என்னென்ன மாத்திரைகள் சாப்பிட்றோமோ அதையும் நம்ம டாக்டர் கிட்ட காட்டி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது மாற்றங்கள் தேவையான்றதையும் தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் இந்த கீமோதெரப்பி எத்தனை நாளுக்கு நமக்கு செலுத்தப்படும், எத்தனை நேரம் நம்ம ஹாஸ்பிட்டலில் செலவிட வேண்டியது இருக்கும் அப்படின்றதையும் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்க வசதியாக இருக்கும். இந்த கீமோதெரப்பியோட காஸ்ட் பற்றியும் முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவைன்னா முன்னாடியே இதெல்லாம் அப்ளை பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். கீமோதெரப்பிக்கு முன்னாடி சில பிளட் டெஸ்ட்களை ரெகுலராக பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு செலுத்தக்கூடிய கீமோதெரப்பிக்கு முன்னாடி என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு வரணும், எப்போ பண்ணணுன்றதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மெடிக்கேஷன் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு கீமோதெரப்பிக்கு போகணும். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்ட்டு நம்ம முன்கூட்டியே நம்ம டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். கீமோதெரப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன லைட் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு போகணும். எப்பயுமே ஒரு துணையோட கீமோதெரப்பிக்கு போகணும். கீமோதெரப்பிக்கு போகும்போது உங்களுக்கு தேவையான ஐட்டம் ஒரு பேக்கில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல வெயிட்டிங் பீரியட் இருக்கலாம், இல்லை கீமோதெரப்பி ரொம்ப லாங் டியூரேஷனுக்கு போகலாம். உங்களை வசதியாக கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான புக்கோ இல்லைன்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் எடுத்துக்கிட்டு போனோம்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஸ்மூத்தாக இருக்கும். கீமோதெரப்பிக்கு பிறகு சில முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதும் கடைப்பிடிக்கிறதும் ரொம்ப அவசியமானது. அதை வரக்கூடிய வீடியோகளில் பார்க்கலாம்.